உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம், நான் உங்கள் சங்கவி. மே மாதம் 6ஆம் தேதியாகிய இன்றைய நாள் காலை முதல் மாலை வரை இன்றைய தினம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்கெடுப்புகள் நடைபெற்று முடிவடைந்திருந்தது. அது தொடர்பான முதல் காணொலியை நான் இன்றைய தினம் பதிவேற்றிருக்கின்றேன். அவற்றையும் நீங்கள் சென்று பார்வையிடலாம். அதே சமயம் தற்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலான வாக்கெடுப்பு முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன. அந்த வகையில வடபகுதிக்கான முடிவுகளை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம் என்றும் சாகாது, தமிழ் தேசியம் எப்பொழுதும் மடிந்து போய்விடாது அப்படி என்று சொல்லி வடமாகாண மக்கள் மீண்டுமாக நிரூபித்த விதமாகத்தான் வெளிவந்திருக்கக்கூடிய முடிவுகளை பார்க்கும் பொழுது தெரிகின்றது. அந்த அடிப்படையில் வல்வெட்டித்துறை இந்த ஒரு நகர சபையினை யாராலுமே தவிர்க்க முடியாது. அப்படி ஒரு முக்கியமான ஒரு நகர சபை. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த யாழ்ப்பாண மாவட்டத்திலே வல்வெட்டித்துறை நகர சபைக்கான முடிவுகளை பார்ப்போமானால் மொத்தமாக 7 வட்டாரங்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கைப்பற்றியிருக்கின்றது. அதே சமயம் 2 வட்டாரங்களை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியிருக்கின்றது. ஆக மொத்தத்தில் வல்வெட்டித்துறையினை இலங்கை தமிழ் கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும், கைப்பற்றியிருக்கின்றதான் சொல்ல வேண்டும். அதே சமயம் யாழ்ப்பாணத்திலே வட்டுக்கோட்டை தொகுதியை எடுத்துக்கொள்வோமானால் வட்டுக்கோட்டை தொகுதியில காரிநகர் பிரதேச சபையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தற்பொழுது வெற்றி வாகை சூடியிருக்கின்றார்கள். அது மட்டுமின்றி பருத்தித்துறை நகர சபையை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வெற்றி வாகை சூடியிருக்கின்றார்கள். மொத்தமாக 5 வட்டாரங்களை அவர்கள் வென்றிருக்கின்றார்கள். அது மட்டுமின்றி தமிழரசு கட்சி 3 வட்டாரங்களை வென்றிருக்கின்றார்கள். ஆக மொத்தத்தில் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் தமிழரசு கட்சி என்பன மாறி மாறி தங்களினுடைய வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். அதே சமயம் கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கரைச்சி பிரதேச சபையிலே மொத்தமாக 21 வட்டாரங்கள். இந்த 21 வட்டாரங்களையும் 20 வட்டாரங்களை தமிழரசு கட்சி வெற்றி பெற்றிருக்கின்றது. அதே சமயம் கிளிநொச்சியிலே பூநகரி பிரதேச சபையை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 11 வட்டாரங்கள்ல 10 வட்டாரங்களை தமிழரசு கட்சி வென்றிருக்கின்றது. இதுவரை கிடைக்கப்பெற்ற முடிவுகளின் அடிப்படையில மொத்தமாக 40ல 36 வட்டாரங்களை தமிழரசு கட்சி கைப்பற்றியிருக்கின்றது. ஆக மொத்தத்திலே இதற்கு முன்னதாக உங்களுக்கு தெரியும், கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல் என்று சொல்லி இது எல்லாமே தமிழர் பகுதிகளிலே சற்றும் எதிர்பார்க்காத விதமாக அரசாங்கத்துக்கு சார்பாக பல வாக்குகள் அளிக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக எப்பொழுதுமே வடபகுதி கிழக்கு பகுதி என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அங்கே தமிழ் கட்சிகள் தான் முன்னிலையிலே இருக்கும். ஆனால் இந்த 2 தடவைகள், இந்த பாராளுமன்ற தேர்தல் மற்றும் இந்த ஜனாதிபதி தேர்தலே அது அப்படியே மாற்றாக இருந்தது. ஜனாதிபதி தேர்தலை உண்மைக்குமே சொல்ல முடியாது, அது எப்படியோ அவ்வாறான கட்சிகளுக்கு தான் நாங்கள் எங்களுடைய வாக்குகளை செலுத்தியே ஆக வேண்டும். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த அனுர அலை என்பது ஜனாதிபதி தேர்தலே ஆரம்பித்தது. அதன் பின்னராக பாராளுமன்ற தேர்தலையும் கூட அது செல்வாக்கு செலுத்தியிருந்தது. பின்னராக தற்பொழுது நடைபெற்று முடிந்த இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அது எல்லாமே இல்லை. அனுர அலை என்பது ஒரு சிறிய ஒரு அலைதான், அதற்குள்ளே அகப்பட்டோம், ஆனால் மீண்டு வந்துவிட்டோம் என்கின்ற மாதிரியாக மக்கள் தங்களினுடைய வாக்குகளை அளித்திருக்கின்றார்கள். இவ்வாறான பல கருத்துக்களை சமூக ஊடகங்களிலே காணக்கூடியதாகவும் இருந்தது. அதே சமயம் இன்னும் ஒரு முடிவாக சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்பது மட்டக்களப்பு மாவட்டத்தில் குறிப்பாக பிள்ளையான் ஊர் உட்பட அவருடைய ஊர் அடங்கலாக சகல வட்டாரங்களும் இலங்கை தமிழரசு கட்சி வசமாக இருக்கின்றது என்கின்ற ஒரு செய்தியையுமே காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் நான் தற்பொழுது சொன்ன இத்தனை முடிவுகளும், இதனையும் விட இன்னும் பலதரப்பட்ட முடிவுகள் இருக்கின்றன. இந்த எல்லா முடிவுகளும் உத்தியோகபூர்வமற்ற முடிவுகளாகத்தான் தற்பொழுது காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனாலுமே இது உத்தியோகபூர்வமான தகவல் அப்படின்னு சொல்லி வெளியாகின்ற பொழுதும் பெரும்பாலும் இதே முடிவுகள் தான் கிடைக்கப்பெறும். தற்பொழுது நேரடியாக அந்த வாக்கெடுப்பு நிலையங்கள்ல இருந்து அந்த கட்சிகளுக்கு இந்த செய்திகள் சென்றதனை அடுத்து அந்த கட்சியினுடைய முகவர்கள் அந்த கட்சியின் ஊடாக வெளிவந்த செய்திகளாகத்தான் இவை இருக்கின்றனே தவிர இன்னமுமே உத்தியோகபூர்வ தளங்கள்ல இந்த மாவட்டங்களுக்கான இந்த நகரசபை தொகுதிகளுக்கான முடிவுகள் என்பன வெளியாகவில்லை. மாறாக தற்பொழுது இதுவரைக்குமே வெளியாகிய உத்தியோகபூர்வ முடிவுகள் என்று சொல்லி பார்ப்போமானால் கண்டி மாவட்டம் வத்தேகம நகர சபைக்கான தேர்தல் முடிவுகள் உத்தியோகபூர்வமாக வெளியாகி இருக்கின்றது. இதிலே அதாவது வடக்கு பகுதியிலே தான் இந்த அனுர அலை தற்பொழுது ஓய்ந்திருக்கு என்று சொல்ல வேண்டும். ஆனால் அதுவே தென் பகுதியை பொறுத்த வரைக்கும் அது சற்று இன்னமுமே அலை அடித்துக் கொண்டிருக்கின்றதான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே இந்த கண்டி மாவட்டம் வத்தேகம நகர சபையை பொறுத்த வரைக்கும் தேசிய மக்கள் சக்தி மொத்தமாக
8 உறுப்பினர்களுக்கான ஒரு வெற்றியை பெற்றிருக்கின்றது. அதே சமயம் இரண்டாவதாக ஐக்கிய மக்கள் சக்தி வந்து 4 உறுப்பினர்களுக்கான வெற்றியை பெற்றிருக்கின்றது மற்றும் பொதுஜன ஐக்கிய முன்னணி வந்து 2 உறுப்பினர்களுக்கான வெற்றியை பெற்றிருக்கின்றது. அடுத்ததாக ரத்தினபுரி மாவட்டம் பலாங்குடை நகரசபைக்கான தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் அதிலையும் வந்து தேசிய மக்கள் சக்தி வந்து வெற்றி பெற்றிருக்கின்றது, 7 உறுப்பினர்களுக்கான வெற்றி. அதே சமயம் ஐக்கிய மக்கள் சக்தி வந்து 5 உறுப்பினர்கள், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வந்து 2 உறுப்பினர்கள். அடுத்ததாக முல்லைத்தீவு மாவட்டம் மாந்தை கிழக்கு பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சி வந்து 4 உறுப்பினர்களுக்கான வெற்றியையும், ஐக்கிய மக்கள் சக்தி 3 உறுப்பினர்களுக்கான வெற்றியையும், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் வந்து 2 உறுப்பினர்களுக்கான வெற்றியையும் பெற்றிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அடுத்த உத்தியோகபூர்வ முடிவாக நாங்கள் பார்ப்போமானால் காலி மாவட்டம் அம்பலாங்கொடை நகரசபைக்கான தேர்தல் முடிவுகளின்படி தேசிய மக்கள் சக்தி 11 உறுப்பினர்கள் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி 5 உறுப்பினர்கள், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 3 உறுப்பினர்கள். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமானால் அம்பாந்தோட்டை மாவட்டம் அம்பாந்தோட்டை மாநகர சபைக்கான முடிவுகளின் அடிப்படையில் அதுலயுமே வந்து தேசிய மக்கள் சக்தி 8 உறுப்பினர்களுக்கான வெற்றி, ஐக்கிய மக்கள் சக்தி 7 உறுப்பினர்களுக்கான வெற்றி, பொதுஜன ஐக்கிய முன்னணி வந்து 3 உறுப்பினர்களுக்கான வெற்றி. அது மட்டுமின்றி பதுளை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஹப்புதளை நகரசபைக்கான தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் சுயேட்சை குழு ஒன்று உறுப்பினர்கள், அதாவது 5 உறுப்பினர்களுக்கான வெற்றியை பெற்றிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இரண்டாவதாக தேசிய மக்கள் சக்தி 4 உறுப்பினர்களுக்கான வெற்றியை பெற்றிருக்கின்றது, ஐக்கிய மக்கள் சக்தி 2 உறுப்பினர்களுக்கான வெற்றி. அதே சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹம்பாந்தோட்டை மாவட்டம் தங்கல்ல நகரசபைக்கான தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி 9 உறுப்பினர்களுக்கான வெற்றி, ஐக்கிய மக்கள் சக்தி 5 உறுப்பினர்களுக்கான வெற்றி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 3 உறுப்பினர்களுக்கான வெற்றி. இவைதான் இதுவரைக்கும் வெளியான ஒரு உத்தியோகபூர்வ முடிவுகளாக இருக்கின்றன. இதற்கு முதல் நான் சொன்ன வடபகுதியை சேர்ந்த அந்த முடிவுகள் என்பன வந்து கிட்டத்தட்ட இதுதான் உறுதிப்படுத்தப்பட்டது என்று நாங்கள் சொல்ல முடியும். ஏனென்றால் இது உத்தியோகபூர்வமாக வெளியாகின்ற சமயத்திலையும் இதேதான் முடிவுக்கு வரும். உண்மைக்குமே சொல்ல போனால் வடபகுதியை பொறுத்த வரைக்கும் இலங்கை தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியும் வந்து தங்களுடைய அமோக வெற்றியை நிலைநிறுத்தி இருக்கின்றார்கள். அதாவது என்பிபி அல்லது தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து எந்த ஒரு இடத்திலையுமே தங்களுடைய செல்வாக்கினை செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது இலங்கையை சேர்ந்த தமிழ் கட்சிகள் வந்து வெற்றி பெற்றிருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பருவிலே பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள். அதே சமயம் இது தொடர்பான உத்தியோகபூர்வ தகவல்கள் கிடைக்கப்பெறும் பட்சத்திலே அவற்றை நான் உங்களுக்கு அறிவிக்க தவற மாட்டேன். நான் அந்த செய்திகளை நீங்கள் தவறாமல் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா சங்க விதி ஐக்கன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள்.